எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேங்க. முழுமையாக கேளுங்க. பொதுவாக நோய்ங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயந்தான் இல்லையா? நோய் வந்தால் சில வியாதிகள் தானாகவே சரியாயிரும், சில வியாதிகள் மருந்து மாத்திரை எடுத்தால் சரியாயிரும், சில வியாதிகள் பெருசாக போயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம கொஞ்சம் பணம் செலவு பண்ணால் தான் சரியாகும். இப்படின்னு சொல்லிட்டு பல வகையான நோய்கள் நமக்கு இருக்குது. ஆனால் நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா சின்ன வியாதிகளையே பார்த்திங்கன்னா பெருசாக நினச்சி பயந்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பெரிய வியாதி வந்திருக்கும், அதை கூட மைண்ட் பண்ணாமல் நோய் முற்றி போயிட்டு மரணம் கூட வர வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த நோய்கள் நம்ம இதுவரைக்கும் பெரிய நோய் நினச்சி பயந்துட்டு இருக்கோமோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த செய்தி உங்களுக்கு இருக்கும். முதல்ல தலையில் ஆரம்பிப்போம். தலைவலி சில பேருக்கு பார்த்திங்கன்னா விட்டு விட்டு வரும், சில பேருக்கு கண்டினியூஸாக இருக்கும், சில பேருக்குலாம் வாழ்க்கை ஃபுல்லாக தலைவலியோடு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் இது ஏதாவது உள்ள டியூமர் இருக்குமோ, ஏதாவது கேன்சர் இருக்குமோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருப்பாங்க. தலைவலியில் பார்த்திங்கன்னா பல வகையான வகைகள் இருக்குங்க. டென்ஷன் ஹெட்டேக்குன்னு சொல்கிறோம், ரொம்ப டென்ஷனாக இருந்தால் வரக்கூடியது. மைக்ரைன் ஒற்றை தலைவலி, அதுவும் ஒரு வகை தான். கிளஸ்டர் ஹெட்டேக்குன்னு சொல்கிறோம். சைனஸ் ப்ராப்ளத்தினால வரக்கூடிய தலைவலி இருக்குது. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சில பேருக்கு கண் பார்வையில் பவர் கொஞ்சம் போனாலும் பின்மண்டையில் வலிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. பிபி அதிகமாக இருந்தாலும் சில பேருக்கு பின்மண்டையில் தலைவலி வரலாம். முக்கியமான விஷயம் இப்போ நிறைய பேருக்கு இருக்குங்க, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கழுத்துக்கு சம்மந்தப்பட்ட தலைவலி. ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறது, லேப்டாப் பார்க்குறது, குனிஞ்சிருந்து எழுதுறது, படிக்கிறது, இதனால் நம்ம கழுத்து மசில் வந்து டைட்டாகி அந்த வலி அப்படியே தலைக்கு பரவி கழுத்தோடு சேர்ந்த ஒரு தலைவலி இருக்கும். இது நிறைய பேருக்கு இருக்கும் உங்களில். ஸோ இந்த மாதிரி பலவகைப்பட்ட தலைவலிக்கு காரணங்கள் இருக்குது. அதுக்காக இதை கேன்சர் நினச்சி பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்கள் தான் இருக்கும். ரெண்டாவது, நம்ம அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வருவோம், செஸ்ட்டுக்கு வருவோம். ரொம்ப முக்கியமான விஷயங்க. சில பேர் இப்போம்லாம் ஹார்ட் அட்டாக் ரொம்ப காமனாக வருது. உண்மை தான், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாகவே வந்துடுது இப்போ ஹார்ட் அட்டாக்கு. இதனாலேயே நெஞ்சில் ஒரு சின்னதாக வலி வந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடனே அலறிட்டு ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு நினச்சி பயந்துட்டு இருப்பாங்க. இப்படி பல வகையான பேஷண்ட்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம். ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு பயந்துட்டு வந்த பேஷண்ட்ஸுக்கு இசிஜிலாம் எடுத்து பார்த்தாச்சுன்னா ஒன்றுமே இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். அப்போ என்ன தான் காரணம்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா கேஸு. இப்போது எல்லாருமே சாப்பாட்டு முறை சரியில்லாதனால தான் கேஸ் பிரச்சனை வரதான் செய்யுது. கேஸு வயிற்றோடு இருந்தால் பிரச்சனை இல்லை, அங்கங்கே போய் பிடிச்சிக்குது, நெஞ்சில் போய் அடைச்சிக்குது இல்லையா? சில பேருக்கு விண்ணு குத்துன மாதிரி இருக்கும், சில பேருக்கு அப்படி பிடிச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து கேஸ் பெயின் நம்ம சொல்லுவோம். இதை தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த நெஞ்செலும்பு இருக்குது இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்குது, காஸ்ட்ரோகாண்ட்ரல் ஜங்ஷன் சொல்லுவோம். அதில் ஒரு மாதிரி வலி வீக்கம் வரும். அது ஒரு ஸ்ட்ரெயினால் வரக்கூடியது. பெண்களுக்கு நிறைய வர வாய்ப்பு இருக்குங்க. சமையல் வேலையெல்லாம் நல்லா இழுத்து போட்டு பண்ணுறாங்க இல்லையா, நல்லா கையை யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த செஸ்ட் மசில் அந்த போன்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகி காஸ்ட்ரோகாண்ட்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய பிரச்சனை வரும். அதாவது கரெக்டாக இந்த இடத்துல தொட்டு பார்த்தோம்னா டெண்டர்னஸ் பெயின் இருக்கும். இது வந்து காஸ்ட்ரோகாண்ட்ரைட்டிஸ். இது போக சில பேருக்கு ஓவர் யூஸ்னால கொஞ்சம் செஸ்ட் மசிலில் பெயின் கூட வரலாம். அதுவும் ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரியலாம். சரி டாக்டர், சில நேரங்களில் எனக்கு செஸ்ட்டில் மட்டும் வலி இல்லை, கையிலையும் பரவரமாக இருக்குது, ஹார்ட் அட்டாக்கில் தானே இந்த கையில் வலி பரவும் அப்படின்னு கேட்குறீங்களா? ட்ரிகர் பாயிண்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. மசிலில் அங்கங்கே ஒரு மாதிரி தடிப்பாக வர்றது, அது ஓவர் ஸ்ட்ரெயினால் கட்டியாக வர்றது. கட்டினா வெளியே இருக்காது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது. அது சில நேரங்களில் அந்த ஹார்ட் அட்டாக் மாதிரியே அது வந்து மிமிக் பண்ணுங்க. சில பேருக்கு செஸ்ட் மசிலோ, சில பேருக்கு கை மசிலையோ அங்கங்கே ட்ரிகர் பாயிண்ட் இருந்தாச்சுன்னா வலி அப்படி பரவும். அது பார்க்குறது ஹார்ட் அட்டாக் மாதிரியே இருக்கும். அப்போ செஸ்ட்டில் வலியோ இல்லை கையில் பரவக்கூடிய வலியோ வந்தாச்சுன்னா ஹார்ட் அட்டாக் மாத்திரம்தான் இதற்கு காரணம்னு நினைக்கக்கூடாது. நான் சொன்ன 4-5 காரணங்கள் இருக்குது. மருத்துவரை பார்த்து செக் பண்ணால் தான் என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியும். பயப்பட தேவையில்லை. மூணாவது பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு முதுகில் 2 பக்கமும் அந்த அதையும் எப்படி சொல்லுவாங்கன்னு பாருங்கள், கிட்னி இருக்க இடத்துல எனக்கு வலிக்குது டாக்டர். கிட்னி எங்கே இருக்குதுன்னு பால்பேட் பண்ணால் தான் தெரியும் இல்லையா? முதுகு பின்னாடி வலி வந்தாலே அங்கே தான் கிட்னி இருக்குது, அப்போ இந்த முதுவலி காரணம் கிட்னி தான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. வலி ஒரு மாதிரி டல் பெயினாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சில பேர் குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்னி பெயினும் நல்லா குத்துற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக குத்துற மாதிரி வலி வந்தாலே கிட்னி பெயின் கிடையாது. அதை செக் பண்ணால் தான் தெரியும் இல்லையா? அப்போ நீங்கள் கிட்னி பெயின் நினச்சி பயப்பட வேண்டாம். சில பேருக்கு கிட்னியில் கல் இருந்தாலும் அந்த வலி வரலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் தாங்க. எல்லாத்துக்குமே இந்த காலத்தில் முதுவலி இருக்க தானே செய்யுது. அதுதான் சில நேரங்களில் கிட்னி பெயின் மாதிரி உங்களுக்கு மிமிக் பண்ணலாம். அப்போது இது எந்த வகையான வலி, கிட்னியா முதுகான்னு கண்டுபிடிக்க மருத்துவரால் மட்டும்தான் முடியும். ஆனால் அதுக்காக நீங்கள் கிட்னி நினச்சி பயப்படக்கூடாது. 4வது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு யூரின் வந்து அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். யூரின் போகும்போது ஒரு மாதிரி நுரையாக வர மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே யூரினில் உள்ள பெரிய பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது இந்த காலத்தில் இல்லையா? இதற்கு காரணத்தை நான் சொல்கிறேன், ஏன் பயப்பட வேண்டாம்னு சொல்கிறேன். முதல்ல யூரினில் நுரை வர்றதுக்கான காரணம் பார்ப்போம். சில பேருக்கு கிட்னி பிரச்சனை இருக்கும்போது அது ப்ரோட்டீனை சரியாக ஃபில்டர் பண்ணாமல் வெளியிடும்போது ப்ரோட்டீன் உரியான்னு சொல்கிறோம். அதனால தான் நுரையாக வரும் இல்லையா? இது ஒரு காரணமாக இருந்தால் கூட பல நேரங்களில் ஒரு காமெடியான விஷயம் தான் நடக்குது. நம்ம டாய்லெட்டை வந்து ஏதாவது கெமிக்கல் வச்சு நம்ம கழுவிருப்போம் இல்லையா? கழுவும் போது அதில் உள்ள கெமிக்கலில் நம்ம யூரின் படும்போது நுரை வர்றது நார்மலான விஷயந்தான். இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே டாய்லெட்டை யூஸ் பண்ணாமல் இப்போ தான் கெமிக்கல் வச்சு கழுவிருந்தாங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. 2-3 டாய்லெட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இல்லைனா ஒரு பாட்டில் இருக்கு இல்லையா, கண்ணாடி பாட்டில், அதில் யூரினை பிடிச்சி பாருங்கள். அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே நுரை வந்துச்சா இல்லைனா டாய்லெட்டில் நுரையான்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். அடிக்கடி யூரின் போகிறது டயபெட்டிஸ், சுகர்
சுகர் பேஷண்ட் போவாங்க இல்லையா, அது மட்டும் தான் காரணம் கிடையாதுங்க. நீங்கள் என்னைக்காவது அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிச்சிட்டாலோ இந்த பிரச்சனை வரலாம். சில பேருக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா, சிறுநீர் பாதையில் நோய் தொற்று வரும்போதும் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஒரு காரணமாக தான் அமையுது. அதுக்காக அடிக்கடி யூரின் போனாலே டயபெட்டிஸ்னு அர்த்தம் கிடையாது. இது நீங்கள் மருத்துவரை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கடைசி 5வது பார்த்தீங்கன்னா அன்யூஷுவல் வெயிட் லாஸ். கேன்சர் வரக்கூடியவங்களுக்கு முக்கியமான ஒரு சிம்டமாக சொல்லுவாங்க. நீங்கள் டயட்டு எதுவும் சேஞ்ச் பண்ணாமலேயே, எக்ஸசைஸ் பெருசாக பண்ணாமலேயே ஆட்டோமேட்டிக்காக பாடி வெயிட் வந்து அன்யூஷுவலாக குறைஞ்சிட்டே போகுது. அப்போ இது கேன்சருக்கான ஒரு அறிகுறின்னு சொல்லுவோம். அடிக்கடி ஒரு மாதிரி டயர்டாக இருக்கதும் கேன்சருக்கான அறிகுறின்னு சொல்லுவோம். அதுக்காக இந்த 2 பிரச்சனையும் கேன்சரில் மட்டும் இருக்காதுங்க. முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சத்து குறைபாடு தான். உடம்புல வைட்டமின்ஸ், மினரல்ஸ்னு எவ்வளவோ சத்து இருக்குது. அந்த சத்துக்கள்லாம் குறையும் போது அனிமிக்காக இருக்கும் பாடி, அடிக்கடி டயர்ட் ஆகும். சில பேருக்கு வெயிட் லாஸ் கூட இதனால் ஆக வாய்ப்பு இருக்குது. டயட்டு சில பேர் மாற்றுவாங்க, அதனாலையும் வரலாம். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் வரலாம். தைராய்டு பிரச்சனையில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வெயிட் லாஸ் வரலாம். அப்போ இந்த அளவு காரணம் இருக்கும்போது கேன்சர் மட்டுமே எப்படி காரணமாக இருக்க முடியும்? அப்போ நீங்கள் செக் பண்ணால் தானே தெரியும். இது போக எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சில பேருக்கு தோலில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரில் அங்கங்கே பேட்ச் மாதிரி வரும். உடனே இது தோல் கேன்சர் போல் அப்படின்னு நினச்சி பயந்துருவாங்க. சில பேருக்கு இது அலர்ஜினால் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஏன் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கூட இது வர வாய்ப்பு இருக்குங்க. நல்ல தோல் மருத்துவரை பார்த்து செக் பண்ணிங்கன்னா அவர் உங்கள்கிட்ட சொல்லிட போகிறாரு என்ன ரீசன்னு. இதுக்காக நீங்கள் டெய்லி வீட்டில் பயந்துகிட்டே இருக்க தேவையில்லை. ஸோ இப்போ உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கேன் இல்லையா, கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும், பயப்படாமல் வாழட்டும். வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.